பிஜேபிக்கு பிரச்சனை அது எப்படி இந்தியா இறையாண்மைக்கு பிரச்சனை ஆயிரும்? 75 வருட வரலாறுல தேர்தல் முறையா நடக்குமாங்கிற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கு. மோடி ஆட்சிங்கிறது மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதான் சர்வதேச நாடுகளின் கருத்து. மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது மட்டும்தான் நெருக்கடி உருவாக்கிட்டு இருக்குது. நேற்று பினராயி விஜயன் மகளுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்களா? இனி பாருங்க 140 கோடி பேருக்கு அனுப்புவானுங்க. இவனு பாருங்க இந்த ஆட்சியில ராமர்கள் கட்டினானு, அடுத்த ஆட்சிக்கு வந்து ஜெயில் கட்டுவானு. எல்லாரும் பிடிச்சு கொண்டு வந்து உள்ள போறது ஜெயில் பத்தாது, பெரிய பெரிய ஜெயில கட்ட போறாங்க. பாஜகவை ஆதரிப்பதா அல்லது பாஜகவுக்கு பதிலாக வேறொரு கட்சியை உருவாக்குவதான்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. RSSனால் பாஜகவை போல 10 கட்சிகளை உருவாக்க முடியும், 100 மோடிகளை கொண்டு வர முடியும். வாஜ்பாயை விட அத்வானி மிக மோசமானவர், அத்வானியை விட மோடி மோசமானவர், மோடியை விட அமித்ஷா மோசமானவர், அமித்ஷாவை விட யோகி முட்டு மோசமானவர் சொல்லிதான் பட்டியல், அவங்க பட்டியல அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப RSS தான் பிரச்சனை. ஆனா இன்றைய காங்கிரஸ் நீங்க சொல்ற அந்த கருத்தை ராகுல் காந்தியை வெளிப்படுத்துறாரு இல்லையா? அது RSS வந்து ராகுல் காந்தி வெளிப்படுத்துறாரு, காங்கிரஸ் வெளிப்படுத்துறாரு. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மெய்ப்பதில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். உலக நாடுகள் வந்து இந்த நீங்க சுட்டிக்காட்டினது போல கெஜ்ரிவால் கைது, ஹேமந்த் சோரன் கைது, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெர்மனி, அமெரிக்கா தொடர்ந்து இப்போ ஐநா மன்றமும் வந்து நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியா மக்களினுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸ் பற்றி எங்களுக்கும் அக்கறை இருக்குது அப்படின்னு அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இந்தியா பதில் கொடுத்துருந்தாங்க. இது இந்திய இறையாண்மைக்குள்ளே நீங்கள் வந்து பேசக்கூடாது, இது அப்படி வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஐநா மன்றத்துக்கு பதில் கொடுக்குமா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இவங்க யாருக்கெல்லாம் பதிலெலாம் தர மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது பிஜேபிக்கு பிரச்சனை அது எப்படி இந்தியா இறையாண்மைக்கு பிரச்சனை ஆயிரும்? முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானின் தேர்தல் நேர்மையாக நடக்குமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சர்வதேச அதிகாரிகள் போவாங்க. எத்தியோப்பியாவில் நடக்குமா, ஆப்பிரிக்காவில் நடக்குமா, அங்க நடக்குமா, இங்கே நடக்குமா, தேர்தல் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லி அங்கெல்லாம் கவனிக்கிறதுக்கு போவாங்க. இப்போ கடைசி பார்த்து இந்தியா வந்து அதே நிலைமைக்கு வந்துருச்சு. தேர்தல் ஒழுங்கா நடத்துவீங்க. நான் 75 வருட வரலாறுல தேர்தல் முறையா நடக்குமாங்கிற சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி, மோடி ஆட்சிங்கிறது மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றதான் சர்வதேச நாடுகளின் கருத்து. ஐநா மன்றம்லாம் அதெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு யார் கொண்டு வந்தா? இவங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து தோத்து போயிருவோங்கிற அச்சத்துல இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன் என்னன்னா, 7 கட்டமா தேர்தல் நடத்துறாங்க இல்லையா? ஏன் 7 கட்டமா நடத்தணும்? எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா, இப்ப வந்து இவங்க ஜெயிக்காத மாநிலங்களுக்கு முதல் 2 கட்டத்துல முடிச்சிடுறாங்க. தமிழ்நாடு, கேரளா முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒவ்வொரு கட்டமா நடத்தி 4வது கட்டம் 5வது கட்டம் போகும்போது தேர்தலில் எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்கிற கணக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும், உளவுத்துறை வழியாக. அதுல பாஜக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிற நிலைமையா அப்ப தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒருவேளை தோத்து போவாங்கிற நிலைமை வந்ததுன்னா இவங்க ராணுவ ஆட்சி அல்லது எமர்ஜென்சின்னு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் 7 ஃபேஸா நடத்துறாங்க. சின்னதா நடத்தி என்ன பாக்குறது? இதுக்கு நடத்தி என்னன்னு உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதனால வந்து அவ்வளவு எளிதா நடத்திட முடியாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஏங்க இத்தனை வருஷம் நடத்தினாங்களே தேர்தலில்? முன்னாடிக்கெல்லாம் வந்து இந்த காகிதத்தில் நம்ம ஓட்டு போட்டோம் இல்லைங்களா, வாக்குப்பதிவு எந்திரம் வர்றதுக்கு முன்னாடி போட்டாங்க. அதில் 2 நாளைக்கு எண்ணுவாங்க, 3 நாளைக்கு எண்ணுவாங்க. அப்பெல்லாம் தேர்தல் நல்லா தான் நடந்தது. குட்டி எல்லாரும் என்ன தானே செய்யறாங்க இல்லையா? நான் கேட்குறேன், ஒரு 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 இது பத்திரத்தை நீங்க வந்து தேர்தல் வாக்குச்சீட்டை பிரிச்சு எண்ணி கணக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இவ்வளவு காலம் இருந்ததே கிடையாது. அதுல என்ன சிரமம் உங்களுக்கு வந்திருக்குது? இதுல நீங்க திருப்பதி உண்டியல போடுற காசு எல்லாம் உட்காந்து என்னதானே செய்யற? இல்லை டிஜிட்டல் மட்டும் தான் பே பண்ணணும்னு வச்சியா நீ திருப்பதிக்கு? அவ்வளவு காசு அவ்வளவு பணத்தை பிரிச்சு எண்றீங்கல்ல. அப்ப ஆளை நம்ப மாட்டேன், என்றது கஷ்டம்னு சொல்லி அங்க டிஜிட்டலே வச்சா நீ வையான் பார்ப்போமே எல்லா கோயில்லையுமே. நீ எல்லாம் உண்டியல காசு போடாத, என்றது கஷ்டமா இருக்குது காசு. அப்புறம் ஆள் என்றவன் சரியா இருப்பானா இருக்க மாட்டானு தெரிய மாட்டேங்க, தப்பிச்சு ஓடிடுவான பயமா இருக்குது. அதனால எல்லாருமே வந்து நீங்க டிஜிட்டலாவே பே பண்ணு, சாமிக்கு டிஜிட்டலாவே போயிருட்டோம். அக்கௌண்ட் கைலாசத்தில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கைலாசம் இல்லை, நான் சொல்றேன் நீங்க சொல்ற கைலாசம் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த கைலாசம் போட்டு வச்சிருக்கிறோம். எல்லாம் நேரம் அங்கேயே போட்டு வைக்க வேண்டியதானே, நேரம் கடவுளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுற வேண்டியதானே. பண்ணுவாங்களா அவங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா இந்த எந்திரத்தை வச்சு என்னென்ன வேலைகளை சேட்டை எல்லாம் பண்ண முடியுமா சேட்டை பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தான் எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும். மாநிலத்தினுடைய முதல்வர்களை கைது பண்றது அப்படின்றது மாநில அரசுகளை பார்த்து தான், இல்லது மாநில கட்சிகளுடைய பிராந்திய கட்சிகளை பார்த்து தான் பாஜக அச்சப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
குறிப்பாக மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் மாநில முதல்வர்கள் வந்து சுதந்திரமாக நடமாடவே முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த அளவுக்கு போயிடும் நினைக்கிறீங்களா? நீங்க காங்கிரஸ் தான் ஊழல் பண்ணுதுன்னு வர்றீங்க நீங்க. ஆனா காங்கிரஸ்ல இருக்கிற எந்த தலைவரும் நீ கைது பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்காரர் யார் வீட்டுல இருந்து அமலாக்கத்துறை போயிருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருந்த முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கமல்நாத் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது? ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய ஊழல்ல இருந்து ஏகப்பட்ட உள்ள முரளிதர் யாரோ இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்கலாம் எடுத்தீங்கன்னா பெரிய பட்டியலே இருக்குது. அது அவங்க யார் மேலேயும் எந்த அமலாக்கத்துறையும் பாயவும் இல்லை, விசாரணை நடத்தப்படவும் இல்லை. மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது மட்டும்தான் நெருக்கடி உருவாக்கிட்டு இருக்கிறது. தேசிய அளவிலான கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி கொடுக்குறது வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு பண்ணவும் முடியாது. நேத்து பினராயி விஜயன் மகளுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அனுப்பியிருக்காங்களா? இனி பாருங்க 140 கோடி பேருக்கு அனுப்புவானுங்க. சரிங்களா? அப்ப அது என்னன்னா மாநில கட்சிகள் தான் பாஜகவால் கையாளவே முடியல. மாநில கட்சி தான் உடைக்கிறான், அவங்கள தான் சிறையில போடுறான், அல்லது அதையும் மீறி அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா நிதி தர மாட்டேங்கிறான், உதவி பண்ண மாட்டேங்கிறான், உபத்திரவம் பண்றான், எல்லா வேலையும் செய்யறான். எல்லா பொறுக்கித்தனமும் எல்லா அயோக்கியத்தனமும் ஒரு மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியை இழுத்து பிடிச்சிருக்கிறானே, அது எப்படி? இவங்க சம்பாதிச்ச காசா? ஒன்றிய காசு? இதை மோடி கொடுத்தாரு, காசு கொடுத்தாருன்னா அவங்க அப்பாவோட காசா? அது சம்பாதிச்சு வச்சு கொடுத்தது? நம்ம கொடுக்குற வரியில நம்மளுக்கான பங்கை திருப்பி தரணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்னன்னா மாநில கட்சிகளை முழுக்க முடக்கிட்டே இருந்தோம்னா பிஜேபினால வெற்றி பெறது ஈஸி. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா மாநிலமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட கொள்கை. மாநில அதிகாரங்களே இருக்கக்கூடாது. மாநிலங்களை நீங்க 2-3 மாநிலங்களாக உடைக்கணும். மாநில அதிகாரத்தை முழுக்க குறைக்கணும். எந்த சுயாட்சியும் மாநிலத்துக்கு இருக்கக்கூடாது. மாநிலம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசை மத்திய அரசை நம்பி தான் இருக்கணும். மாநில கட்சின்னு இருக்கக்கூடாது. அப்ப மாநில கட்சிகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுங்கிற முடிவுல அவங்க இருக்கிறாங்க. அப்ப நாளைக்கு இதே நிலைமையில பிஜேபி திரும்ப வெற்றி பெற்று வருதுன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் கமிஷன் உதவியால. மக்கள் ஓட்டு போட மாட்டான். தேர்தல் கமிஷன் உதவியால ஒருவேளை ஆட்சிக்கு வருது அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து முதல்வர்களும், புதுச்சேரியை தவிர, சரிங்களா, பாஜகவோடு உறவில் கிடையாது. அப்ப அவர்கள் அத்தனை பேருடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? சரிங்களா? அப்ப நீங்க வந்து முதலமைச்சருக்கே எந்த பாதுகாப்பும் இல்லைன்னா சாமானியனுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு நீங்க வந்து ஒரு கமெண்ட் சொல்லிட்டீங்க, ஒரு ட்விட்டர்ல போட்டீங்க, ஃபேஸ்புக்ல ஏதாவது எழுதிட்டீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது போட்டீங்கன்னா காலவரை இல்லாம உங்களுக்கு தூக்கி ஜெயிலில் போட்டுருவானுங்க. இவனுக்கு பாருங்க, இந்த தடவை இந்த ஆட்சியில ராமர்கள் கட்டினானுங்க, அடுத்த ஆட்சிக்கு வந்தா ஜெயில் கட்டுவானுங்க. எல்லாரும் பிடிச்சி கொண்டு வந்து உள்ள போறதுக்கு ஜெயில் பத்தாது, பெரிய பெரிய ஜெயில கட்ட போறானுங்க. நீங்க ரொம்ப விளையாட்டான விஷயம்லாம் இல்லை. இங்க இப்ப அதிமுக இருக்குது தமிழ்நாட்டுல, அதிமுக தான் போட்டி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப அதிமுக வந்து அண்ணாமலை எதிர்த்து நல்லா பேசுறாங்க, பிஜேபியுடைய வேட்பாளரை எதிர்த்து நல்லா சிறப்பா பேசுறாங்க. ஆனா ஏன் அவங்க வந்து மோடியை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க? நாளைக்கு மோடியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? எடப்பாடி சொல்லுவாரா? மோடி அரசனுடைய எந்த திட்டங்களை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க. இவர் ஆட்சி காலத்துல மோடி அரசு என்ன நெருக்கடி கொடுத்ததுங்கிறதும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் சிவி சண்முகம் பேசுறாரு என்னன்னு. இடி அமலாக்கத்துறையெல்லாம் வந்து அவங்களுடைய கூட்டணி, ஏன்னா அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் இடி பாய்ஞ்சிருக்கு விஜயபாஸ்கர் மேல, அவங்க மேல எல்லாம் வரப்போகுது. அந்த கட்சியை மொத்தமா ஒழிச்சு கட்டி அந்த கட்சியை பிஜேபியா மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கும் பிஜேபி ஒழிஞ்சா நல்லதுங்கிறதா அவங்க நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு எதிராக மோடி ஆட்சியில் அகற்றுவோன்றலாம் அவங்க பேச மாட்டாங்க. நாளைக்கு மோடிக்கு வந்து பெரும்பான்மைக்கு வழி இல்லாம இருக்குதுன்னா, ஒருவேளை அதிமுக 5 சீட்டு ஏதாவது வாங்கியிருந்து 4 சீட்டு வாங்கியிருந்ததுன்னா ஆதரவு தரதான் போறாங்க. தரமாட்டோன்னு சொல்லுங்க. நாங்கள் எக்காலத்திலும் நாங்கள் வந்து மோடியை ஆதரிக்க மாட்டோம், பாஜகவை மத்தியிலே ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க பேசினா தான் அவங்க நம்ப முடியும். இல்லைன்னா நம்ப முடியாது அவங்க. அப்ப அதனால இன்னைக்கு சந்தர்ப்பவாதமா இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டிலாம் என்ன ஆவார்னு தெரியாது, நவீன் பட்நாயக்கு என்ன ஆவார்லாம் தெரியாது. நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சா வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. சொல்ல முடியாது, வெற்றி பெற்றா வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு தரப்புல எதிர்கட்சிகளாக சில பேர் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல வந்து 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிற ஆளுங்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து வெறும் தேர்தலில் பிஜேபி தோக்கடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி ஒளிஞ்சிருமா கேட்கிறேன்? அடுத்த தேர்தலில் வரவே வராதா? போட்டியே போடாதா? பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காது. இப்ப நீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி, கடந்த ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக தேர்தலில் அதிகாரத்தில் நீக்கப்பட்டுருச்சு. இப்ப பாஜகவால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் வெளியே போயிட்டாங்களா? அவங்க தான் உள்ள இருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ரத்து செய்யப்படுதா?
இல்ல. இல்லைங்களா? அவங்க பண்ண எல்லாமே உள்ள ஊடுருவி தானே நிக்குது. அதோட சமரசம் செய்து கொண்டு தானே திமுகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? இந்திய அளவுல என்ன இருக்கும் அப்ப? இந்திய அளவுல என்ன இருக்கும்? அதுதான் திரும்ப திரும்ப பேசுறோம் நாங்க. பாஜக மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் ஒழித்து கட்டாமல், பாஜக ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா 4, 5 வருஷமா அத வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து 2005 கூட்டத்துல 4 அல்லது 5 கூட்டத்துல அவங்களுடைய அ தேசிய கூட்டத்துல பாஜகவை ஆதரிப்பதா, அல்லது பாஜகவுக்கு பதிலா வேறொரு கட்சியை உருவாக்குவதான்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. பாஜகவை ஒதுக்கிவிட்டு வேறொரு கட்சியை உருவாக்குவது என்று முடிவெடுத்திருக்காங்க. அதனால எல்லா இடத்திலும் நாங்க திரும்பி சொல்றோம். கடந்த 10 ஆண்டுகள்ல நாங்க சொல்ற விஷயம், ஆர்எஸ்எஸ்ஸினால் பாஜகவை போல 10 கட்சிகளை உருவாக்க முடியும். 100 மோடிகளை கொண்டு வர முடியும். சரிங்களா? நீங்க வந்து அ வாஜ்பாயை விட அத்வானி மிக மோசமானவர். அத்வானியை விட மோடி மோசமானவர். ஆனாலும் மோடியை விட அமித்ஷா மோசமானவர். நீங்க சொல்ற அமித்ஷாவை கருத்தை விட யோகி மட்டும் மோசமானவர்னு சொல்லி தான் பட்டியல் அவங்க பட்டியல் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்ப ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் ஒழிச்சுக்கிட்டதுக்கு என்ன நான் சொல்றேன், இங்க திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீ பாத்துக்கோ, திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்குது. ஆனா ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி தடுக்க முடிஞ்சதா? அவங்க சொல்றாங்க 2700 சாகா நடத்துறோம்ன்றாங்க. சரிங்களா? போலீஸ் ஆர்எஸ்எஸ் சாகா நடத்துவதை அனுமதிக்குது. அதை கேள்வி கேட்கக்கூடிய, தடுத்து நிற்கக்கூடிய, போராடக்கூடிய பெரியாரிய தோழர்களை கைது பண்ணுது. அப்ப காவல்துறை சரி பண்ண முடிஞ்சதா? இல்ல அவங்க முறையா தான் நீதிமன்றம் போய் அது ஊர்வலத்துக்கு அனுமதி சொல்றீங்க வாங்குறாங்க. நீங்க. சாகா பண்றதுக்கு என்ன வேலை? நான் கேட்கிறேன், ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாட்டுல என்னங்க வேலை? இங்க இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்பு நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும்னா இத்தனை நெருக்கடி தர்றீங்க. ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கிடைச்சதா? அப்ப காவல்துறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய நபர்களை திமுகவால கையாள முடிஞ்சதானா? முடியல. நிதர்சனமா பேசணும். தமிழ்நாட்டால தான் பார்க்க போறேன் நான். இப்ப இந்திய அளவில் எப்படி பண்ண போறோம்? அதற்கு தீர்வு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் அதுக்கு அடுத்த பிரச்சனை. இப்போதைக்கு மோடி ஆட்சி நீக்கிட்டு அடுத்து அதுக்கான போராட்டம் நடக்கும். அதனால இவர்கள் ஆட்சியை விட்டு நீக்கினாலும் எல்லாமே சரியாயிரும் நினைச்சிடாதீங்க. எப்படி அதிமுகவை நீக்கிட்டு திமுக கொண்டு வந்தா எல்லாமே சரியாயிரும் நினைச்சு ஒரு முடிவு சில பேர் எடுத்தாங்களோ, அப்படியான முடிவு எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதிமுக போய் திமுக வந்தானா ஒரு சாதகமான சூழல் இருக்கலாம் பாஜகவை எதிர்ப்பதற்கு. ஆனா எதிர்க்கக்கூடிய வேலையை விட்டுவிட முடியாது. ஆனா இன்றைய காங்கிரஸ் நீங்க சொல்ற அந்த கருத்தை, அதாவது ராகுல் காந்தியை வெளிப்படுத்துறாரு இல்லையா, அது ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு பின்புலத்தில் இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். அது மோடி மாதிரி இன்னொரு சிறந்த நடிகர் வந்து ஆர்எஸ்எஸ் கிடைச்சாங்கன்னா மோடி அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல இன்னொரு சிறந்த நடிகரை கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு நடிகர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்றாரு இல்லையா. இப்ப அந்த கருத்தை இன்றைய காங்கிரஸ், இன்றைய ராகுல் காந்தி வெளிப்படுத்துறாரு இல்லையா. ராகுல் காந்தி வெளிப்படுத்துறாரு, காங்கிரஸ் வெளிப்படுத்தல. நீங்க ராகுல் காந்தி அம்பானி அதானிக்கு எதிராக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரசினுடைய ராஜஸ்தானினுடைய முதலமைச்சராக இருந்த கெலாட்டு அதானியோடு சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இந்த மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் கேண்டிடேட்டா போட்ட கமல்நாத் போன தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் அரசு அலுவலகம் நடந்துட்டு இருக்குது. நீ காலையில் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோம்னா நம்ம ஆளும் பாட்டில் வேலைக்கு போறாங்கல்ல, அங்கெல்லாம் அந்த ஆபீசர்லாம் சேர்ந்து நின்று சாகா பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் சாகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவானுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சாகாவை நான் நிறுத்துவேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே எதிர்ப்பு பயங்கரமா சங்கிகள்லாம் எதிர்த்த உடனே இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆர்எஸ்எஸ் சாகாலாம் நடக்கும்னு சொன்னார். கமல்நாத் காங்கிரஸ் தானே இருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் பேசிருமாங்க? நான் கேட்கிறேன். கடந்த காங்கிரசினுடைய தலைவராக இருந்த அழகிரி என்னைக்காவது பேசியிருக்காரா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக? என்னைக்குமே பேசுறது கிடையாது. என்னைக்குமே பேசுறது கிடையாது. இவங்க யாரும் பேச மாட்டாங்க. அதிகபட்சம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ண சொன்னா உடனே கையாமியான்னு கத்துவாங்க. அது மட்டும் தானே அறிக்கை கொடுத்துருக்காங்களே ஒழிய, ஈழத்தை பத்தி பேசினாலோ புலிகளை பத்தி பேசினாலோ உடனே அதுக்கு வந்து தமிழ் சங்கபாண்டியன் பேசின உடனே அன்னைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு கார்த்தி சிதம்பரம் பேசுவார். ஏப்பா நீ கார்த்தி சிதம்பரம் நீ வந்து ஆர்எஸ்க்கு எதிராக பேசிடுவியா? பண்ணிருவீங்களா? நீட்டுக்கு ஆதரிச்சாரு, எல்லாத்துக்கும் ஆதரிச்சாரு இல்லையா? அது கிட்டத்தட்ட முக்கா சங்கி தான். அவருதான் மோடியா ராகுலானா பிரதமரே அவருடைய இமேஜ் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்றாரு. அதாங்க இப்ப இப்படிப்பட்ட ஒரு இந்த கட்சியில ராகுல் காந்தி வேணா தனியா இருப்பாரு. அது கருத்து தனியா வேணா பார்க்கப்படும். நீங்க பிஜேபிக்கு எதிராக எல்லாரும் பேசுவாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச மாட்டாங்க. மே 14 ஆர்எஸ்எஸ் தான் குற்றவாளியாக பார்க்கிறது.
அதுதான் பிரச்சனையுடைய மூலாதாரம். எங்களுடைய தொடர்ச்சியான பிரச்சாரமே ஆர்எஸ்எஸ் என்பது அரசியலிருந்து அகற்றப்பட்டு முழுமையாக வெளியேற்றப்படும். தமிழ்நாட்டில் 50,000 பேர் ஊர்வலத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ் வளர்ந்திருக்கிறது. சரிங்களா? நீங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து 50,000 பேர் திரட்ட முடியுமா? சொல்லுங்க. திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததுல திராவிட இயக்கங்கள் வளர்ந்திருக்கணும்ல. பட் வளரலாம் இல்லையே. எங்க உதவி பண்ணாங்க? எங்கேயும் உதவி பண்ணல. இன்னைக்கு வழக்கு சுமந்துக்கிட்டு தான் பெரியாரிய தோழர்கள் சிறையில் இருக்கிறாங்க. வழக்கு வாங்கிட்டு நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி தன சங் பரிவார கூட்டங்களை பாதுகாப்பது போல திராவிட கட்சிகள் பெரியாரிய தோழர்களை பாதுகாத்தது கிடையாது. இதை சொல்றதுக்கு முழு தகுதி எனக்கு இருக்குது. 47 வழக்கோட இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து அந்த பேசுறேன். நான் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகுது. அதிமுக போட்ட வழக்குகளை திமுக பாதுகாத்து தான் வைத்திருக்கிறது. சரிங்களா? அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் செயல்பாட்டாளரை வந்துட்டோம். ஆட்சிக்கு யார் வந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு பொறுப்பு இருக்கு. எங்களோட வழக்கு போட்டாங்கிறதுக்காக எங்களுக்கு அதிமுக எங்களுக்கு வருத்தமோ, திமுக வழக்கு எடுத்துக்கலைங்கிறதுக்காக எங்களுக்கு வருத்தமோலாம் கிடையாது. இது சமூக வலைத்தளத்தை வேலை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பரிசு, மெடல் இது. இதெல்லாம் மெடல் தான். வழக்கு சிறைங்கிறலாம் செயல்பாட்டாளர் தளத்துல வந்து ஒரு நம்ம வேற என்ன மெடல் கிடைக்கும்? வேற என்ன கிடைக்கும்? இதுதான் மெடல். ஆனா நம்மளுடைய வேலையை விட்டுற முடியாது. இந்த தேர்தலிலே பாஜகவை தமிழ்நாட்டிலே தோற்கடிப்பதற்கான பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் தொடர்ச்சியா 2014 இருந்து பிரச்சாரம் வச்சுட்டு இருக்கோம் பிஜேபிக்கு எதிராக. இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். தமிழ்நாட்டில் பாஜகவை துடை தெரியக்கூடிய வேலையில மே 14 என்னைக்குமே முன்னணியில் நிற்கும்.